எப்பேற்பட்ட ஒரு மக்களுக்கான தலைவராக இருக்கிறார் அப்படிங்கிற அந்த பார்வையில ஒரே ஒரு காணொலியை நீங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா தெளிவாக உங்களுக்கு ஒரு சிந்தனை இருக்கும். இந்த காணொலியை பார்த்துட்டு வாங்க, நான் பேசுறேன். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நான் திருப்பி இங்கிருந்து நான் 4 hours சென்னைக்கு போகணும். தயவு செஞ்சு யாரும் என் வண்டிக்கு பின்னாடியோ என் வண்டி சைட்லயோ பைக்கில் வராதிங்க. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. இன உணர்வும் மான உணர்வும் கொண்டு பறந்து வந்த என் சொந்தங்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பேரன்பும் வாழ்த்துக்களும் நன்றியும். எப்படி பாதுகாப்பாக பயணம் செய்து வந்தீர்களோ அப்படி நீங்கள் பாதுகாப்பாக வீடு சேர்ந்து சென்றீர்கள் என்ற செய்தி வந்தால்தான் நான் மகிழ்வேன். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்களை ஓட்டுக்கான அரசியலாக பார்க்கவில்லை. இந்த மண்ணுக்கான மக்களுக்கான ஒரு அரசியல் தலைவராக அவர்களுடைய சிந்தனை தெளிவாக தெரிகிறது அந்த ஒற்றை நிமிஷ வீடியோல. அப்போ ஒரு உள்ளார்த்தமா ஒரு அரசியல் தலைவர் இந்த புகழ் வெளிச்சத்தை எப்படி யூஸ் பண்ணி நேரடியாக களத்திற்கே வராமல் நேரடியாக அரசியல்ல புகுந்து நேரடியாக சிஎம் சேருக்கு போயிட்டு சிஎம் ஆகி விட்டுதான் நான் ஒவ்வொரு கிராமங்கள் தோறும் வருவேன்னு சொல்ற ஒரு அரசியல் தலைவரை நோக்கி இந்த இளைஞர் சமுதாயம் செல்ல போகிறதா? இல்ல உங்க மேல உள்ளபடியே அன்பு வைத்திருக்கக்கூடிய, உள்ளபடியே உங்கள் மேல் கரிசனையோடு, உள்ளபடியே நீங்கள் செழிப்பாக வாழ வேண்டும், ஒரு தன் சார்பு பொருளாதாரத்தோடு வாழ வேண்டும், அது மேல 1000 விமர்சனம் இருக்குது. இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய அரசாங்கம் எடுத்து வைக்கக்கூடிய பல்வேறு பொருளாதார திட்டங்கள் இன்றைக்கு ரிசல்ட்டை காமிச்சிருக்கக்கூடிய சூழ்நிலையில திரு சீமான் வைக்கக்கூடிய அந்த தற்சார்பு பொருளாதாரத்தின் மேல பல்வேறு விமர்சனங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் ஒதுக்கி வைத்து விட்டு பார்த்தால் கூட திரு சீமான் அவர்கள் உள்ளார்த்தமாகவே இந்த மக்களின் மேலும் இந்த மண்ணின் மேலும் இந்த இளைஞர்கள் மேலும் வைத்திருக்கக்கூடிய அன்பு தெள்ள தெளிவாக அவர்களுடைய அந்த சிந்தனையில மாநாடு முடிந்து வீடு போய் சேர்ற வரைக்கும் எனக்கு கையில பதபதன் இருக்குன்றத கலைஞர் தொட்டு பேரறிஞர் அண்ணா தொட்டு பல்வேறு தலைவர்கள், பெரும் தலைவர்கள் மேடையில மாநாடுகளை முடிக்கும் போது பேசுறதை கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படியாப்பட்ட ஒரு தலைவராக அந்த இளைஞர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக செயல்படக்கூடிய திரு சீமான் அவர்கள் 1000 மடங்கு, லட்சம் மடங்கு திரு விஜய் அவர்களை விட உயர்ந்து நிற்கிறார் அப்படிங்கிறது தான் இன்றைய காணொலியினுடைய கடைசி வாதமாக நாம் வைக்க வேண்டும்.